இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு ஈகை. ஈகை என்பது நம்முடைய குணங்களிலே ஒன்று. ஒரு சிலரிடம் அது மேலிடும், ஒரு சிலரிடம் வெளிப்படாமலே போய்விடும். நம்முடைய குணங்களை பொறுத்தவரை நம்முடைய முன்னோர்கள் 3 வகையாக சொல்கிறார்கள். சத்வகுணம், ரஜோகுணம் மற்றும் தாமச குணம் என்று கூறுகிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் சொல்லியபடி சத்வகுணம் என்பது நம்மை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்லும் நல்ல குணங்களை குறிக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் ஈகை குணம். அது நமக்கு தெரிந்தவரை ஈகை எனும் பொழுது நாம் உவப்பு கொள்ளும் பொழுது, எதையாவது பொறுத்து மகிழ்ச்சி வரும் பொழுது நமக்கு நல்ல அமைதியும் நல்ல நிறைவும் தரும். மகிழ்ச்சி மன அமைதிக்கும் நிறைவுக்கும் உரியது. அது எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, நாம் பிறருக்கு தந்து உதவும் பொழுது, எதையாவது தந்து உதவும் பொழுது நமக்கு மனதிற்கு மன அமைதியும் நிறைவும் தருகிறது. இதை குறிப்பாக சொல்வதானால் திருக்குறளில் அறிவினான் ஆகுவதுண்டோ தன்னோய் போல் பிறன்னோய் போற்றாக்கடை என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. 315ஆம் திருக்குறள். அது தன் நோய் போல், பிறருக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்கையில் அந்த துன்பம் நமக்கே வந்ததாக நினைத்து அவர்களுக்கு உதவவில்லை என்றால் நம்முடைய அறிவு எதற்குத்தான் இருக்கிறது என்று வள்ளுவர் வினவுகிறார். உண்மையில் சொல்லப்போனால் நமக்கு அடிப்படையிலேயே உயிர் ஓம்புதல் என்று, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று ஒரு பொன்மொழி கூறுகிறது. நாம் நமக்கு கிடைத்ததை பிறருக்கு தந்து, ஓரளவு தந்து, நாமும் அதை பெற்று, அதை தந்தவர்களும் அதை பெற்று, தரப்பட்டவர்களும் அதை பெற்று இன்புற்று இருக்கும் பொழுது நமக்கே ஒரு ஓகை, மனதில் ஒரு அமைதியும் நிறைவும் ஏற்படுகிறது. இதை தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று கூறுகிறோம். அது நம்முடைய அன்பின் வெளிப்பாடு, அன்பின் தொடர். நாம் பிறருக்கு உதவுவதும் அதை போன்றே அவர் பிறருக்கு உதவுவதும் ஒரு நல்ல ஒரு தொடர். அது மனதில் அமைதியை மன அமைதியை தொடராக்கி பார்த்தால், நம்முடைய மன அமைதி பிறருக்கு கிடைக்கும் பொழுது, அதே அமைதி அடுத்த நபருக்கும் கிடைக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு சமுதாயமே மன அமைதி பெற்ற சமுதாயமாக திகழ்கிறது. அதனால்தான் ஈகை என்பது என்று சொல்லும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட ஈகை திருநாள் என்று சொல்கிறார்கள். பிறருக்கு தந்துதவும் திருநாள் என்று சொல்கிறார்கள். அதையே ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அதை அந்த ரம்ஜான் மாதத்தில் பிறருக்கு உதவி புரியும் மாதமாகவே அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அப்பொழுது அவர்களும் இன்பம் பெறுகிறார்கள், மன அமைதி பெறுகிறார்கள், மன நிறைவு பெறுகிறார்கள். அது எல்லோருக்கும் கிடைக்கும் பொழுது அவர்களும் மன அமைதியும் நிறைவும் பெறுகிறார்கள். அந்த மாதம் முழுவதும் அவர்கள் அதை ஒரு பெரும் கொண்டாட்டமாகவே கொண்டாடுகிறார்கள். இது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது, போற்றுதலுக்குரியது. இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பிறருக்கு தந்து போவது என்பது நம்மிடையே ஒரு பழக்கமாகவே இருக்க வேண்டும். அது நமக்கு ஏதோ ஒரு துன்பத்தில் நாம் உழலும் பொழுது அந்த பிறருக்கு கொடுப்பதால் வருகிற மன அமைதியும் மன நிறைவும் நம்மை வாழ வைக்கும். அதாவது கர்ணனை பொறுத்து சொல்லும் பொழுது கூட அவனுடைய தானம் அவனுடைய தலையை காப்பாற்றியது, அவனுடைய புகழை காப்பாற்றியது என்று கூறுகிறார்கள். அது அப்படி சொல்வதை விட அவருடைய வாழ்வு இன்றளவும் வாழ்ந்து வருகிறது, அது புகழ் பரப்பிக்கொண்டே இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அந்த வகையில் ஈகைக்கு பெயர் பெற்றவன் கர்ணன். அதே போல சாதாரணமாக ஒருவர் மட்டும்தான் நாட்டில் அப்படி வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை. எல்லாவற்றையும் கொடுத்தே ஆக வேண்டும்
கொடுக்க வேண்டும் என்கிற மனம் பெரிய மனம். அது எல்லோரிடத்தும் எப்போதும் இருக்காது. ஆனால் சிறிதளவேனும் நாம் அதை கடைபிடித்தால் நாம் வாழ்வில் மன அமைதியும் மன நிறைவும் பெற்று வாழ இயலும் என்பதை கூறி இத்துடன் இன்றைய தலைப்பு ஈகை என்கிற தலைப்பு நிறைவடைகிறது. நம்முடைய தமிழ் வாழ்வு முறை மேலும் வளரும், மிகும், தொடரும் என்று கூறி இன்றைய நம்முடைய தலைப்பு இத்துடன் நிறைவடைகிறது. நம்முடைய நண்பர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடையே பகிரவும். நன்றி, வணக்கம்.